ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா பகல்காம் அட்டாக் பற்றி தான் பேச போகிறேன். அது கேள்விப்பட்டதுலேருந்தே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக போயிருந்தேன். ஜான்வரி மந்த் தான் போயிருந்தேன், பர்த்டே ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான பிளேஸ். எனக்கு காஷ்மீர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட்னால் எனக்கு பகல்காம் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நடந்து போகிறேன்ல, அதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே கூட நிறைய பேர் டெட் பாடி பார்த்தேன். நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இங்கே கேப் மூலியமாலாம் போக முடியாதுங்க. ஒன்று ஹார்ஸ் மூலயமா போகலாம், இல்லை ட்ரெக்கிங் மாதிரி போகலாம். இதுக்கு ஹார்ஸ்க்கு 2500 ருபீஸ் வாங்குவாங்க. இதுவே நம்ம பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணால் பர்சனுக்கு அங்கே மினி சுவிட்சர்லாண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதான் பைசரன் வேலி. இப்போ அந்த அட்டாக் நடந்துருக்குல்ல, அங்கே தான் அந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ போகிறவங்களாம் என்ன நினச்சி போவாங்க, போய் ட்ரிப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. ஆனால் போயிட்டு ஒருத்தவங்களை இழந்துட்டு வர வழி இருக்குல்ல, மறுபடியும் அவங்களுக்கு காஷ்மீர் நினச்சாலே அதை தான் தோணும். இனிமேட்டு எனக்குமே காஷ்மீர் நினச்சாலே அதுதான் தோணும். போக அவ்வளோ பயமாக இருக்கும். போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ நினைக்கும் போது மறுபடியும் நம்ம போவோமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ சேஃபாக இருக்குமா, நம்ம ஒரு ட்ரிப் என்ஜாய் பண்ணுற போகிற இடத்துல நம்ம சேஃபாக இருக்குமான்னு கேட்டோன்னா எனக்கே தெரியல, டவுட்டு தான். அங்கே மட்டும் போலீஸோ மிலிட்ரியோ யாரும் இருக்க மாட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாதனாலையா என்னன்னு தெரியல. பட் மற்ற எல்லா இடத்துலையும் கொண்டால ஏரியாலேருந்து எல்லா இடத்துலையும் மிலிட்ரி இருப்பாங்க. அவ்வளோ சேஃபாக